வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்னது அவனா இந்த தீபாவளி பொங்கலுக்கு வர மாதிரி அதுவும் சன் டிவில வர சவுண்ட் எடுத்து போட்டுறது. சரி பாப்பேங்க, அவர் இல்லாம என்னத்த அப்புறம் நடுவரே நீங்க தாங்க. நடுவர் நீங்க தான், பேச்சாளர் நீங்க தான். ஆமா, பைத்தியம் தனியா அதுவே பேசிட்டு அதுவே கொடுத்துட்டு அது பாடி போயிடும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. எல்லாமே நீங்க தான். தூணிலும் இருப்பாரு, துரும்பிலும் இருப்பாரு, அதான் ஆண்டவர். இந்த மாதிரி ஏதாவது சொல்லி 4 பேர்கிட்ட அடி வாங்கி தரதுக்கு ஏதாவது பேசி விட்டு போயிடுவீங்க. ஓகே, இந்த மாதம் பிறந்துருச்சு. இந்த மாதம் பிறக்குது அப்படின்னா இந்த இயர் எண்டுனா பிளாக்ஷிப்னா 8 எலைட் அதோட சக்சஸர் வருது. பேர் என்னன்னு இப்போதைக்கு வைக்கல, தெரியல. அந்த 2 பேரை சொல்லு. 8-2 அப்படி இல்லைன்னா 8 Gen 5 அவ்வளோதான், இதுதான் பேரு. இதுல ஏதாவது ஒன்று அவங்க குழுக்கள் முறையில் போட்டு எடுத்துப்பாங்க. இப்போதைக்கு அதோட ப்ராசர் வந்து இனிஷியலா செப்டம்பர் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும். இது என்னமோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ற மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம். அதே மாதிரி தான் டெமென்சிட்டியும் இன்னொரு பக்கம். எல்லாருமே வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சைக்கிள்ஸே ரொம்ப அப்படியே ரொம்ப பக்கத்துல வர மாதிரி இருக்கு. போக போக வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 9 மாசம் 10 மாசத்துலயே அடுத்தடுத்த ப்ராசஸர் வர மாதிரி இருக்கு. எதுக்கு இவ்வளவு அர்ஜென்சின்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஆனா ஒரு பக்கம் இன்னொன்னு எனக்கு என்ன புரியுதுன்னா, மார்க்கெட்டை வந்து அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மாதிரி எல்லாருமே இப்போ வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே காசு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு போல. ஸோ எல்லாருமே செலவு பண்ண தயாரா இருக்கணும் போது நான் ஏன் இதை பண்ணக்கூடாது இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இவங்க இருக்காங்க. எப்படின்னா இப்ப நான் வந்து ப்ராசஸர் ரிலீஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, வேற எவனாவது ரிலீஸ் பண்ணி அதே இடத்துல ஒரு வியாபாரம் பார்த்துட்டு போவான். யாரையோ இதுக்கு நான் விடணும், நானும் அவசரப்படுவோம். நமக்கு காசு வர நேரத்துல காசை வாங்கி போட்டுப்போம் உள்ள. மக்கள் ஃபுல்லா வந்து அடுத்து வேற ஏதாவது புது லாக்டவுன் வருது, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அன்னைக்கு வாங்க முடியாதுன்னு ஒரு முயற்சி வரும்போது நம்ம கையில ரிசர்வ் இருக்கணும்ல. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரியுது எல்லாரும் பண்றதை பார்த்தா. இதே தான் ஃபோன் மார்க்கெட்லயும் எனக்கு தோணுது. கண்டிப்பா இஷ்டத்துக்கு லான்ச்சு, இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பேரு. இப்போ ஒரு மாடல் ஆல்ரெடி இல்லைங்க, மோட்டரோலா எடுத்துக்கோங்க. மோட்டரோலா லான்ச் பண்ணாத டிவைசஸா எனக்கு தெரிஞ்சு ரியல்மி ஒரு காலத்துல போட்ட புழுக்கையெல்லாம் தாண்டி இப்போ மோட்டரோலா தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது மோட்டரோலாவோட டிவைசஸ் அவ்வளோ நம்பர்ஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சில சமயம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு ஸ்டைலஸும் ஒரு ஃபிளாட் டிஸ்பிளேயும் இருந்தா அது வேற, அந்த ஸ்டைலஸை உருவிட்டு ஃபிளாட்டுக்கு பல் கவ் கொடுத்தா அது வேற. சொல்ல போனா இப்ப சோகங்கள் வந்து ரெட்மி பக்கம் திரும்பி இருக்கு. நிறைய பேர் ரெட்மில வந்து ஆர்வங்கள் இருக்குதான், இப்பயும் அதோட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா டீல்ஸ் வந்து ரெட்மி பக்கம் பெருசா இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கு. ஏன்னா ரெட்மி நோட் 14 வெறும் நோட் 14 அது வந்து 16K. போக்கோ X7 உங்களுக்கு 15K. இப்போ எதை வாங்கலாம்? கரெக்ட் தான், X7 தான். போக்கோ X7 தான் வாங்கலாம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இது எப்படி தெரியுமா, பிபிகே பத்தி இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். பிபிகே இருக்கு இல்லைன்றது வேற கதை. ஓப்போல சேலானாலும் சரி, விவோல சேலானாலும் சரி, எனக்கு ஓப்போவே பிடிக்காது. நான் ரியல்மி தான் வாங்குவேன்னு ஒருத்தர் போய் கிளம்புவாரு. சரி, ரியல்மியே எனக்கு பிடிக்காது, ஓப்போ எனக்கு பிடிக்காது, நான் வாங்கினா OnePlus தான் வாங்குவேன்னு ஒருத்தர் இருப்பாரு. இல்லைங்க நான் விவோலாம் இப்போ வாங்குறதே இல்லை, கேமிங் தான் அதிகமாக இருக்கனால ஐக்கோ வாங்குறேன்னு வாங்க. ஸோ எல்லாமே கடைசியில் அதே அம்பர்லா கீழே தான் போகுது. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ ரெட்மி வந்து செத்து போச்சு, புதஞ்சு போச்சு, காரியம் பண்ணி வச்சு, பால் ஊற்றி வச்சுனாலும் ஒரு பக்கம் பார்த்தா போக்கோல சேல் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, ரெட்மி செத்து போச்சுன்னு பேசுற ஆளுங்கலாம் யாருன்னா நானு நீ ஒரு கேங் இப்படி சுத்திட்டு இருப்போம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இந்த இன்டர்நெட்ல பேர் வர்றதை தான் நம்ம தேடுவோம். ரெட்மில நோட் 14 ப்ரோ இருக்கு, அதே தான் போக்கோ X7 தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் நோட் 14 ப்ரோ சொல்லணுமா X7 சொல்லணுமான்னு கேட்டா நான் கண்டிப்பா X7 தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, நம்மள மாதிரியான ஆளுங்க தான் போக்கோவை பத்தி பேசிட்டு இருப்போம். ஆஃப்லைன் ஸ்டோர் உள்ள யாராவது போனா நோட் 14 தான் வாங்கிட்டு வெளில போயிருப்பாங்க, நோட் 14 ப்ரோ. ஏன்னா அங்க அதுதான் அவைலபிளா இருக்கும். போக்கோ X7 அங்க இருந்தா அவங்க நோட் 14 ப்ரோ பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எப்பயுமே மாறும், சரியா? பிளஸ் அதை தாண்டி என்னடானா, மார்க்கெட்ல வந்து வரக்கூடிய அந்த கள நிலவரம், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் முன்னெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 15-20 வருஷம் முன்னாடி போனா கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குள்ளாரையுமே ஒரு அஜெண்டா வந்துருது. எனக்கு பயமா இருக்கு உண்மையை சொன்னா. ஒருவேளை நானும் நாளை பின்ன ஏதாவது ஒரு அஜெண்டாக்குள்ள போயிருவேணுன்ற அளவுக்கு பயமா இருக்கு. நான் வந்துட்டேன்ல, இனிமே கலக்கல் தான். நான் அஜெண்டாவோ போண்டாவோ எல்லாத்தையும் நான் அப்படி போயிடுறேன். இது வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க நான் நல்லா திரும்பி சொல்றேன், உங்களுக்கு வயசு 15 இருக்கலாம், 16 இருக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ இன்டர்நெட்ல அவ்வளவு டேட்டா அவைலபிளா இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனைன்றதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த வயசுக்கு என்ன லெவல் ஆஃப் புரிதல் இருக்குமோ அதான் புரிஞ்சுக்க முடியும், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து மார்க்கெட்ல குவியுது. அதை நீங்க பார்த்ததுமே நம்பிடாதீங்க. இப்போ நான் வேணா இதுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து டீல் போயிட்டு இருக்கு. ஆமா, ஆனா நேற்று ஃபிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் இப்படி ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேக்கான ஒரு போஸ்டர் வந்து ட்விட்டர்ல S24 Ultra வந்து உங்களுக்கு 60K அப்படின்ற மாதிரி இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் தேடுறேன் அமேசான்லயும். நீ தேடுறதுக்குடா கௌதம் ப்ரோ என்கிட்ட சொல்றாங்க அதையும் டப்புனு இந்த டீல்ல இன்க்ளூட் பண்ணுங்கன்னு. கீழே வந்து நம்ம நண்பர்கள் நம்ம கம்யூனிட்டில ஒருத்தர் போட்டுருந்தாரு. நான் சொன்னேன் அது எங்கேயாவது இருந்தா நான் போட்டிருப்பேன், அது அபிஷியல் பேஜ்ல எங்கேயும் இல்ல. ஏன்னா இப்போ நாங்க ஒரு செல்லர் ஷீட் போடுறோம். இது வந்து சாம்சங் அபிஷியல் ஆத்தரைஸ்டு செல்லர்ஸ் வந்து இந்த நேம்ல தான் சேல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யாராவது பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. சாம்சங் வந்து அமேசான் இது அபிஷியலுங்கிறான். ஆமா,
ஆக்சசரிஸ் கேட்டா அவன் ஆக்சசரிஸாவது அங்கங்க ஓபன் பண்ணுவான். இப்போ எல்லாருமே அப்படிதான். ஒன் பிளஸ் கேட்டா அமேசானுங்கிறான். ஆனா ஒன் பிளஸ் பட்ஸ் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட் மிந்த்ரால இருக்கும். பிளிப்கார்ட்டை கேட்டா பிளிப்கார்ட் என்ன சொல்லுவானா, எனக்கு தெரியாது செல்லரை கேட்டுக்கன்னு தான் சொல்லுவான். அப்படி இல்லைன்னா செல்லர் வந்து வெரிஃபைடு செல்லரான்னு மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அதான் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆத்தரைஸ்டு செல்லர்ஸ் யாருன்னு. அந்த நேம் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ வரைக்கும் அமேசானுமே சரி ஃப்ளிப்கார்ட்டும் S24 அல்ட்ராவோட ப்ரைஸை ரிவீல் பண்ணலை. அமேசான் தான் ரிவீல் பண்ணுறதா இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டு அதில் கேம்லேயே கிடையாது. ஆனால் வச்சிருக்கானுங்க ஃபேக் போஸ்டர் வச்சு. பார்ப்போம் அமேசான் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் S24 அல்ட்ரா விடுறான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த இதுவும் ஆண்டவர் அப்டேட் பண்ணுவார். கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. எஸ், என்னென்ன டீலு என்ன டீலில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. நீங்கள் எதையோ ஒன்று ஹை வேல்யூ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி ஏமாந்து ரொம்ப கஷ்டம். நாரிடு நாரி அது எப்பயுமே பிரச்சனை தான். சரி, போன வருஷம் இந்த போன வாரம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டீலர் பக்கம் ஐபோனை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். திரும்பியும் சொல்றதுக்கு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் எத்தனை இடத்துல தான் போய் நிறைய பேசல. ஐபோனை பத்தி பேசினாலதான் இவனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கேன். இவன் வந்துட்டு ரொம்ப ஆவாஸ் பண்ணிட்டு இருந்தான். ஐபோன் லான்ச் ஆயிட்டதும் இவன் வந்து ட்விட்டர் போட்டுக்கிட்டு ஐ cannot believe some people had wait 5 years for sleep score. அதான் வாட்ச்ல வந்து ஸ்லீப் ஸ்கோர் வந்து போட்டிருந்தாங்க. இவன் வந்து அதான் அன்னைக்கு நைட்டு பூரா இவன் தூங்கவே. நான் வந்து என்ன போட்டிருப்பேன் தெரியுமா இவன் இப்படி போட்டதுக்கு? ஐ கான்ட் பிலீவ். சரியா, இப்போ ஒரு 40 வயசு ஒருத்தருக்கு இருக்குன்னு வையே, அவர் வந்து ஸ்லீப் ஸ்கோருங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு 35 வருஷம் வெயிட் பண்ணாருன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாம்சங்ல ஃபர்ஸ்ட் 5 வருஷம் முன்னாடி வந்திருக்குன்னு அவன் சொல்ல வரான். 35 வருஷமா ஸ்லீப் ஸ்கோர் பார்க்காம அவர்லாம் ஏன் உயிரோடு இருக்காரு, பிறக்கும் போது செத்து போயிருக்க வேண்டியதானே அப்படின்னு கூட சொல்லலாம். சும்மா இது வந்து என்னன்னா, இது அகைன் மார்க்கெட்டிங். சரியா, 12 மேல் பண்றாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா யாராவது பிளைண்ட் ஃபேன்ஸ் போயிட்டு ஆமா இப்பதான் ஸ்கோர் வருது, அதெல்லாம் மேட்டர் இல்லை. இப்போ என் கேள்வி அடுத்த என்னவா இருக்கும் தெரியுமா? சரி, இப்போ இருக்கலே இண்டஸ்ட்ரியில யார் இருக்கலே கரெக்டான ஸ்லீப் டேட்டா கொடுக்குறீங்க சொல்லுங்க, சேலஞ்ச் பண்றேன் சொல்லு. இப்போ சாம்சங் சொல்லுவானா, நான் கொடுக்குறதா 100% அக்யூரேட்னு ஒரு இல்லை 99.9% கிருமிகளை ஒழிக்கும் மாதிரி சொல்லுவானா? சொல்லவே மாட்டான், அங்கேயும் சொல்ல மாட்டான். அதுவும் கிடையாதா? ஏன்னா கேட்ட என்ன தெரியுமா, டேய் ஆப்பிள் இவ்வளவு பேசுறான், பாசிபிள் ஹைப்பர் டென்ஷன் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், 150 கண்ட்ரில அவைலபிள் ஆகணும்னு சொல்றான், சர்டிபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம்னு சொல்றான், எல்லாம் சொல்றான். இருந்தாலும் நீங்க டாக்டரை பாத்துருங்க, மறந்துடாதீங்க. இதுல வரது அப்படியே நம்ப கூடாது, இதுல வர அக்யூரசி பத்தி பேசக்கூடாது அப்படின்றான். டேய் இவ்வளவு நேரம் பேசினேன், ஈவெண்ட் ஃபுல்லா என் வாட்ச் இது பண்ணோம் அதை பண்ணோம், பாதாளத்துல விழுந்து எழுப்பி விடும், சேட்டலைட்டோட பேசணும்லாம் சொல்றேன். அப்புறம் ஏதாவது நீங்க லைட்டா கால் வலிக்குது காது வலிக்குதுன்னா டாக்டரை பாத்துறாது. மெடிக்கல் டேர்ம்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட முடியாதுல்ல. ஒரு பிராண்ட் சைட்ல இருந்து போட்டுட்டா பெரிய பிரச்சனை. அதுதான் சொல்ல வரேன். பண்ண முடியாது. அப்ப பண்ண முடியாதுன்னு இல்லடா, பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சும் பண்ண முடிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு ட்விட்டர்ல எல்லாரும் மாத்தி மாத்தி ட்வீட் போடுவாங்க. ஆப்பிள் என்னடான்னு பார்த்தா அவன் ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான். சோ இதை சொல்றேன். ஆமா, ஆப்பிள் வேற ரொம்ப ஆவாஸ் பண்ணிட்டு இருந்தா, இத்தனை பேர் உயிர் தப்பிச்சிருக்காங்க, இத்தனை பேர் குழிக்குள்ள விழுந்தாங்க, ஜிபிஎஸ் வச்சு ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய போட்டுருந்தாங்க. எனக்கு வந்து நான் திரும்பியும் சொல்றேனே, இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பேசி வச்சிருக்கேன், உனக்கு கூட அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோ நீ ஆல்ரெடி கவனிக்கும் போது அதில் ஆப்பிள் வாட்ச் பத்தியும் பேசியிருக்கேன். நீ அந்த வீடியோ பார்த்துருப்ப. ஸோ அந்த வீடியோ அது அனைமே நேரம் லைவா இருக்கும். நீங்க அந்த வீடியோ போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மாலாம் சொல்ல, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 3 வீடியோ கிட்ட போடுறேன்றதுக்காக உங்க யாரையா கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறேன் மறக்காம பாத்துருங்க, ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுற மறக்காம பாத்துருங்க. எனக்கு அப்படி சொல்லிருப்பேன். பாக்குறாருங்க ஸ்ரீ கிருஷ்ணாவோ யாரோ ஒருத்தர் கமெண்ட், எல்லா கமெண்ட்லயும் பாக்குறேன் இருக்காரா? சந்தோஷ் கிருஷ்ணாவா? சந்தோஷா சந்தோஷ்னு ஒருத்தன், அப்ப காக்கரோட்னு ஒருத்தர், காக்கரோட்டா அவரு, அப்புறம் கௌதம்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் ஆமா ரொம்ப மோசமானவரு. அப்புறம் இன்னொருத்தர் கிரிக்கன் பிரசன்ட்னு போடுவாரு, நிர்மல். ஆமா நிர்மல் ப்ரோ. ஆமா நிறைய பேர் இருக்காங்க, எல்லா வீடியோவும் பாத்துறாங்க. நானே ஒரு சில வீடியோ பார்க்க முடியலங்க அப்பலாம். இல்ல அது ஒரு கேங் பாப்பாங்க. இப்போ அதான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில வீடியோஸ் நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா அதுல கொஞ்சம் டேட்டா இருக்கும், அதனால நீங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த கிருஷ்ணா ப்ரோட பேசுனது எல்லாத்துலயுமே டேட்டா ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல வந்து இப்போ ரேபிட் R1 பத்தி பேசின வீடியோ இந்த பக்கம் எடிட் போயிட்டு இருக்கு. ஓகே, ரேபிட் R1க்கு இப்போ அப்டேட் வந்திருக்கு. அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் டச் எல்லாம் எனேபிள் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடுச்சு. அது கூட பேசிட்டு இருப்போம் நானும் கிருஷ்ணா ப்ரோ. என்னன்னா ஓபன் பண்ணி ஆப் கிரியேட் பண்ண முடியும். பேசினா ஆப் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம், ஸ்வைப் கீபோர்டு பண்ணு அப்படின்னு. உடனே வேற என்ன வேணும், அது வேணுமா இது வேணுமா, தோசை மட்டும் போதுமா, முருவலா வேணுமா, நெய் ஊத்தணுமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தது. பண்ண ஆரம்பிச்சது ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கீபோர்ட் பாப்பாச்சு. அந்த கீபோர்ட்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. சூப்பர். ஏபிகேவா நான் எடுக்க முடியுமா? அது அதுக்குள்ள ரன் ஆகும். அது ரேபிட் என்விரான்மெண்ட்டுக்கு, ரேபிட்டுக்காக ஒரு ஆப். நீ இப்ப என்ன பண்ணலாம்னா, ரேபிட்ல புது ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்காக. அப்ப என்ன ஆகும், அந்த ஸ்டோர்ல நீ இப்போ கிரியேட் பண்ணல, இது இருக்கலே நல்லா இருந்ததுன்னா நீ சப்மிட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், யாரெல்லாம் ரேபிட் வச்சிருக்காங்களோ எல்லாருக்கும் ஸ்டோர்ல அது காட்டும், இது வந்து SRKன்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு அப்படின்னு, வித் ஹெல்ப் ஆஃப் AI. இப்ப அதை எடிட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். சோ அடுத்த ஃபியூச்சர்ல அது வரும். இப்போ எடிட் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன ஆயிடும்னா, இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு சேஞ்சஸ் அதல பண்ணனும் அப்படினா அது வந்து இப்போதைக்கு அப்ப இமேஜின் பண்ணி பாரு, அப்ப சேஞ்சஸும் பண்ண முடிஞ்சா என்ன ஆயிடும்? நம்ம யோசிக்க டெவலப் பண்ணிட்டே இருக்கலாம், டெவலப்பிங் ரேஞ்சிலே இருக்கும் அது. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம், உள்ள வந்து MediaTek G90 G99 தான் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு மொக்க ப்ராசர் வச்சுக்கிட்டு
அவன் வந்து அழகா ஏஐ வச்சு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண இதெல்லாம் பண்றான். ஆமாங்க, உங்க ஆளுங்க ஏதோ போன் விட்டுருக்காங்களாமே. ஐயோ HMD வைப் லோட் ஆகிட்டே இருக்காங்க. வைப்லயே இருக்கணும். அப்புறம் போன் இன்னொரு பட்டன் HMD வைப் 101 102 அதுல வந்து பின்னாடி லைட்லாம் வச்சிருக்காங்க போல இருக்க. இந்த இதுல ஏங்க 9000 ரூபாய்க்கு 5G போனுங்க, யூனிசாக் T760 9 ப்ராசஸர் அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9Kல பிரைஸ். இப்போ பெஞ்ச்மார்க்ல வந்து அது எதெல்லாம் பீட் பண்ணிச்சு தெரியுமா? iQOO 13, OnePlus 13. ஓகே. ஸோ உங்களுக்கு ஐஃபோன்ல எது ஃபேவரட் அப்படிங்கறது சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த வருஷம் ஃபேவரட்னு சொன்னா மக்களுக்கு வந்து எது உபயோகமா இருக்கணும் போது 17 ஐஃபோன் 17 மாசு. ஆனா இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்போது அது வந்து ஐஃபோன் ஏர் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அது வந்து பயங்கரமான டிசைன். அவங்களோட ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஐஃபோன் 17 ஏன்னா வேற யாரும் இப்போ எதுவும் ஒர்க் பண்ற மாதிரி தெரியல. நானும் சுத்தி பாக்குறேன், ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து புதுசா பண்ணுமான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எட்ஜ் வரப்ப எட்ஜ் மேல இது ஸ்லிம்மா இருக்கு, அட்லீஸ்ட் நம்ம ஃபீல் பண்ணி தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா ஐஃபோன் பக்கத்துல இந்த எட்ஜ் வருது, பார்த்தா ஐஃபோன் இன்னும் குட்டியா இருக்கு. குட்டியா மட்டும் இல்லடா, அந்த சைடெல்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம்லாம் வந்து ஐஃபோன் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு. டைட்டானியம் இதுவும் எட்ஜும் எல்லாமே அப்படிதான் குவாலிட்டி. அதே மாதிரியான மெட்டீரியல் இவங்க பாலிஷ் பண்ணி நல்லா ஷைனிங் ஆக்கி நமக்கு வந்து ஒரு அட்ராக்ட் பண்ற புளியா மாதிரி. அந்த சாக்லேட் ராப் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கான். எனக்கு ஐஃபோன் பார்க்கும்போது என்னன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான், ஆனா அவன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். அந்த ஃபீல் வந்து இருக்கு, பை லுக்ல இருக்கு. இல்ல எனக்கு வந்து அந்த மேல பிளேட்டோன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் என் மைண்ட்ல நிக்குது. இத்தனை ஓண்டி ஏரியாக்குள்ள இது இந்த வைசருக்குள்ளார போனே வச்சிட்டான். இதுல பாருங்க அந்த இடத்துக்குள்ள கேமரா மட்டும் வச்சிருக்கோம். அப்படின்னா இது என்ன நெக்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு வாட்ச்ல கூட அதே மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா அதுக்குள்ள எல்லா செட்டப்பும் வந்துருச்சு. வாட்ச்லாம் எனக்கு வேணாம். நான் ஆக்சுவலா வந்து கிருஷ்ணா ப்ரோட பேசினதுல நிறைய ஓபன் பண்ணி பேசியிருப்பேன். அதுல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, எனக்கு பெசல் ஆல்ரெடி இப்போ Pixel 9 இருக்குல்ல, அதுல பெசல் பெருசா, அந்த பெசல் ஏரியா இமேஜின் பண்ணிக்க. அந்த பெசல் ஏரியாவை தவிர சீ-த்ரூ ஃபோன் பண்றேன், டிரான்ஸ்பரண்ட் OLED பேனல். சரியா? பெசல் ஏரியா அவ்வளவு திக்கா இருக்கும். ஆனா அங்கதான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ சிலிக்கா கார்பைட் பேட்டரிலாம் இருக்கு, பேட்டரியை ஃபுல்லா இங்க உருட்டி இப்படி கொண்டாந்துட்டேன்னு ஐபோன் இன்ஜினியர்ஸ் கிட்ட வேலையை கொடுத்தோம்னா, இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஒன்று கிடந்துறேன், அதுக்குள்ள போர்டை சைட்ல பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா இங்க இருந்து இங்க பிளேஸ் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணிட்டு வாங்க. பேட்டரி இவ்வளவு பெரிய ஏரியா ஃபுல்லா சுத்தி வரும். சீ-த்ரூ ஃபோன் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. 9 அளவு கொடுத்தாலே அவனுக்கு மாஸ் பண்ணுவாங்க. அவங்க இதுல பண்ணதை வச்சு எனக்கு இது தோணுச்சு, இதுல பண்ணிட்டாங்களா அப்போ ஓகே ரைட், இனிமே வந்து நீங்க வெறும் டிஸ்பிளே கையில பிடிக்கிற மாதிரி ஃபோன் பண்ண முடியும். இப்ப அவங்களோட மேபி நெக்ஸ்ட் 18, 19 வந்துட்டு இன்னும் அந்த போர்டை கன்சைஸ் பண்ண பார்ப்பாங்க, இன்னும் குட்டி பண்ணுவாங்க. அதே வந்து அடுத்தடுத்த மாடல்ஸ்லயும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது எவ்வளவுக்குள்ள நீ குட்டியாக்குறியோ இன்னொரு அட்வான்டேஜ் வரும். நீ குட்டி ஏரியாக்குள்ள அதை கொண்டு போக முடியுதுன்னு தெரிஞ்சு அப்ப அந்த ஏரியாவை நோக்கி நீ இருக்கலே சூப்பரான கூலிங் மெக்கானிசம் போட்டனா முடிஞ்சு. இப்போ அவங்க ஒரு சிம் அப்புறம் பிசிக்கல் சிம்முக்கே வந்து பேட்டரி சைஸ்க்கு வந்து டிஃபரன்ஷியேட் காட்டியிருந்தா அந்த விஷயம் கூட நல்லா தான். இது கூட பார்த்திருப்பியா அந்த N1 C1X? ஆமா அந்த சிப்பும் சூப்பர். உனக்கு நெட்வொர்க் சிப் தனியா முடிச்சு மோடமையும் அல்டி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. ஸோ அதனால வந்து ஏர் பாசிட்டிவா தெரிஞ்சது. அதுக்காக வர போற எல்லாரையும் கூப்பிட்டு ஏர் வாங்கிக்க நான் சொல்லுவேன். அப்படியே இந்த சைனீஸ் காரனே சாம்சங் பிக்சல் இவனுக்கிட்ட ஃப்ரண்ட் கேமரா பத்தி அவனுக்கு ஈவெண்ட்ல பேசினானுங்கல்ல, அது சொல்லுங்க சார். ஃப்ரண்ட் கேம் பத்தி பேசியிருக்கானுங்கடா, எவனாவது பேசியிருக்கீங்களா? அவன் வந்துட்டு இப்படி செல்ஃபி எடுக்கிற மாதிரி இவன் பேசுவான்டா, செல்ஃபி எடுக்கிற மாதிரி காட்டிட்டு போயிடுவானுங்க. இவன் ஓரளவுக்கு பேசுவான். அதான் அப்படின்னு நான் தானே சொல்றேன், நான் நிறைய வீடியோல தான் பேசுறேன். ஃப்ரண்ட் கேமரா பத்தி பேசினவன் யாருன்னு பார்த்தாலும் கடைசியில் அமெரிக்காக்காரன் தான். உங்களுக்கு ஓவரால் போன்ல டிசைனு, ஓவரால் போன்ல வந்து இந்த மாத்திருக்கேன் அதை மாத்திருக்கேன், ஓவரால் போன்ல ஏஐ வச்சு இதை உருட்டிருக்கேன் அதை உருட்டிருக்கேன்னாலும் எல்லாம் கடைசியில் எங்க போய் நிக்குதுன்னு பார்த்தா அமெரிக்காக்காரன். அமெரிக்காக்காரனை சார்ந்து அமெரிக்காக்காரனோட நிறைய ஐடியாஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறது யாருன்னு பார்த்தா சாம்சங் காரன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சவுத் கொரியாக்காரன் உள்ள வரான். அப்போ அமெரிக்காவும் சவுத் கொரியாவும் மட்டும்தான் வந்து சாலிடா இந்த இடத்துல இருக்கே தவிர சைனாலாம் வந்து எப்படி தெரியுமா, இப்போ நம்ம ஏரியாலே நீங்க பாத்துருக்கலாங்க, ஒரு கடை வந்து ரொம்ப ஃபெமிலியராகவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையா இருக்கும். பொருள் கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஸோ கொஞ்சம் பேர் போய் வாங்குவாங்க. இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்லேயே ரோட்ல போட்டு வித்துட்டு இருப்பாங்க. சரியான கூட்டம் ஃபுல்லாக அங்கே தான் குமியும். அப்படிதான் எனக்கு சைனா ஃபோனை பார்த்தா தெரியுது இப்பெல்லாம். இப்போ அப்போ அமெரிக்காக்காரன் தான் கெத்தா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காக்காரங்களுக்காக ஃபோன் பண்றான். வாங்குறது யாருன்னா இந்தியாக்காரன். வாங்கிட்டு நம்ம அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவோம், எனக்கு ஏத்த மாதிரியே இல்ல ப்ரோ, இது எனக்கு ஏத்த மாதிரி சரியாவே செட் ஆகலடே, அதுக்கு முதல்ல உனக்கே செய்யலடா, அந்த செருப்பு ஒன்றே இல்லடா டே, அது உள்ள கால் நுழைச்சிக்கிட்டு அப்புறம் எனக்கு சரியாகலன்னா அவங்க ஊருக்காரங்களுக்கு செஞ்சிருக்காண்டா. பீஸா பர்கர் சாப்பிட்றவங்க செஞ்சிருக்கான், அப்புறம் ஏன் அவங்க இங்க விற்கிறாங்க அப்படின்னு வாங்க தயாரா இருக்கீங்க, விற்கிறாங்க. நீங்க வாங்கலன்னா அவங்க விற்க போறாங்க, வாங்காதீங்க. இவ்வளவுதான் பதில். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஐடி ஜாப் போறேன், ஒரு வருஷமா ஒர்க் பண்ணிருக்கேன், இல்லாட்டி வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காலேஜ் முடிச்சு ஜாப் என்டர் ஆயிட்டேன், 3 மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன்றவங்க கூட ஆபீஸ்ல வந்து ஒரு ஆப்பிள் லோகோட ஒரு போன் வச்சிருந்தாதான் ப்ரோ மரியாதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, 14 வாங்கிடுவாங்க. இல்ல நான் இங்க ஆப்பிள்னு மட்டும் நான் சொல்ல முடியாது. எனக்கு இந்த இடத்துல பிரீமியம் அப்படின்னு போகும்போதே கண்டிப்பா அவங்க 3 பேர் தான் இருக்காங்க, கூகுள், சாம்சங், ஆப்பிள். ஆக்சுவலா அது என்ன அக்செப்ட் பண்ணாலும் என்ன டினை பண்ணாலும் அதான் உண்மை.
ஒரு எப்படி வீடியோ இருந்தாலும் அதான் உண்மை. இமானுவல் ப்ரோவோட ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பயங்கரமா டேட்டா கொடுத்திருந்தாரு. அண்ணனா எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் முக்கியமா மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நானும் கேட்கறேன், ஐகோ இருக்கு, ஷவுமி இருக்கு, செம்மையான போன், பயங்கரமா போட்டோ எடுக்கும், வாங்கலாம்லன்னு கேட்டா சாம்சங்ல A56 இருக்குல்ல, நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்களா பதிலுக்கு. யோ நான் என்ன ஒன்றை சொல்லிட்டு இருக்கேன், விரும்மாண்டி மாதிரி வரப்போறதும் சுத்துறாங்க, ஐகோ 13 சொல்றாங்க, அதுவும் 50,000 பக்கத்துல தான் அப்படின்னா இதுல 256 GB வந்து எவ்வளவு சொல்றாங்க, 44. யோ இன்னும் அதை விட்டு மாறலையா, நான் சொல்றது முதல்ல கேளு அப்படி இருக்கு. ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் மாதிரியா இருக்கிற எல்லாருமே என்ன கேட்கறாங்களான்னா, எனக்கு பிராண்ட் வேல்யூ வேணும். இல்ல இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படிதான் வந்து மக்கள் மைண்ட் செட் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. இதோட ஹைலைட் ஒண்ணு, நம்ம இப்போ ரீசெண்டா கம்யூனிட்டி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போது ஷவுமி கம்யூனிட்டியில இருக்கிறவங்கள கேட்டா, என்னடா என் போன்லாம் 12 மணி நேரம் சொல்லி வரும், என்ன போன் வச்சிருக்க, ஷவுமி 13 ப்ரோ. ஷவுமி 13 ப்ரோ 12 மணி நேரமா, யாரை ஏமாத்துற, 6 மணி நேரம் இருந்தாலே பெருசு அப்படின்னு ஒண்ணு இது இல்லையா, அதெல்லாம் வரைஞ்சி அப்படின்னு சொல்லி உடனே டக்குன்னு காட்டுறாங்க. பார்த்தா 13 மணி நேரம் இருக்கு. எப்படிரா அப்படின்னு கேட்டா, உள்ள சைனீஸ் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ நீங்க விவரமா இருக்கீங்களா, அப்ப இந்தியாவுக்கும் பேசாம அதே கொடுத்துருங்கடா, நாங்களும் அதே ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்கெல்லாம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு ஹைப்பர் ஏ இன்ஜின் ஒன்று ஓடுதுங்க, அது ஏன் ஓடுதுன்னு எனக்கே தெரியாது. ஏன் வேணான்ற அளவுக்கு வெறுத்து போய் சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் தேடி இருக்கேன் இதுல எங்க ஏ இருக்கு, நான் என்னத்த ஏ யூஸ் பண்ணேன், ஹைப்பர் இன்ஜின் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். மோட்டோ எட்ஜ் 60 நியோவும் வந்து அப்ராட்ல ரிலீஸ் ஆயிருக்கு, இந்தியாவில் எப்போ வரும்னு தெரியல. டேப்லெட் சொல்றாங்க. இல்லைங்க ஃபோனு தான், மொபைல் லான்ச் ஆயிருக்கு. எட்ஜ் 60 நியோ லான்ச் ஆகி எப்போ ஆயிடுச்சு, டேப்லெட் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவுக்கு வரலண்ணா, 7400 இருக்கு, சேம் கேமரா செட்டப் மாதிரி தானே, சேம் ஃபோன். ஆமாமா சேம் ஃபோன் தான், 7400 இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங், அதே 6.4 இன்ச் காம்பாக்ட் ஃபோன் மாதிரியான ஒரு பேட்டரி மட்டும் பெருசா நினைக்கிறேன். ஏதோ ரெண்டு விஷயம் மாறி இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, எட்ஜ் 50 நியோ யூசர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் போய் படிச்சு பார்த்தேன். ஒரு சிலர்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்றவங்களாம் யாரும் பார்த்து ரொம்ப கேஷுவல் யூஸரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கு. பட் இதுவே அதில் இருக்க கேமராவை நான் யூஸ் பண்ணி பார்க்கணும், இல்லாட்டி அதில் இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் நான் ரொம்ப ஹார்ட் கோராக யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து அதான் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஃபோனும் நல்லா இருக்கு. ஆமாம், இப்படி ஒரு ரிவ்யூ எவனா சொல்லியிருப்பானா. அதான் மோட்டோ பேட் 60 நியோ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. செப்டம்பர் 12 ஆல்ரெடி லான்ச் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த டீலை முன்னிட்டு நிறையா ஃபோன்ஸ் வந்து விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஐஃபோனும் வந்து டீல் அப்போ தான் கரெக்டாக வரான். செப்டம்பர் 19 அன்றைக்கி உங்களுக்கு புக்கிங் நினைக்கிறேன். புக்கிங்கா ஆர்டரா இப்போ ப்ரீ ஆர்டர் போயிட்டு இருக்கு. ஆமாம் அன்றைக்கெலாம் டெலிவரி ஆரம்பிச்சு. ஆமாம் பை நீங்கள் பர்ச்சேஸே பண்ணிக்கலாம். வெறி கொண்டு எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் வந்து விட்டுருக்கான். மோட்டோ பேடு 60 நியோ 2.5K பேனலு, டால்பி அட்மாஸும் இருக்குது. 5G கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு ஒரு டேப்லெட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராசர் பேரோ பைப்பில் படம் விட்டுருக்கான். 90Hz டிஸ்பிளே பேனல் தான் போட்டிருக்கானுங்க. அமலடா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தபடியாக இது ஆல்ரெடி ஆண்டவர் வந்து நியூஸை படிச்சிருப்பாரு. நோவா லான்ச்சர் காமேஷ் ப்ரோவின் ஒரு அங்கம் எல்லா ஃபோன்லேயும் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவார். அவர் எல்லாத்துலேயும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாருங்க. அவர் ஃபோனை எடுத்து UA டூர் போகலாம் பார்த்தா வெறுப்பாடு, நமக்கு என்ன எல்லா ஒரு ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கு பா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லா ஃபோன்லையும் அப்படியே வச்சிருப்பார். ஆனால் அது இப்போ ஆட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அதான் இருக்கிற ஆப்பை அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸ்னு ஒன்று கிடையாது, அவ்வளோதான். இருக்கிறவங்க பத்திரமா அந்த ஆப்பை பாதுகாத்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. டெலிட் பண்ணிவிட்டிங்கன்னா அப்புறம் போய் எங்கேயாவது தேடிட்டு இருக்கலாம். சொல்லிவிட்டேன். நோவா லான்ச்சரின் கடைசி சரித்திரம் இதான். போர்டு கார்த்தி ஒரு இது போட்டிருக்கான், நல்லா இருக்கு. ஒரு SoC போர்டு சைஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா. இது வந்து ஆரா. அடுத்து இமேஜ் 2ல இருக்கிறது வந்து ஷாமி 16 அல்ட்ராவும். எப்படி அதுக்குள்ள 16 அல்ட்ரா வந்துச்சு? ஆனால் கேமரா மாடல் எப்படி இருக்குல்ல, 16 அல்ட்ரா 15 அல்ட்ராவா அதான் தெரியல. 16 அல்ட்ரான்னு போட்டிருக்கான். அடுத்து வந்து இது வந்து S25 எட்ஜ் 15 அல்ட்ராவா தான். S25 எட்ஜ் எட்ஜும் குட்டியாக தானே இருக்கு. நல்லா தான் பேக் பண்ணியிருக்கானுங்க. அதாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தது. சாம்சங் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் கோளாறாக இருக்கிறது. ஏன்னா இப்போ ஐஃபோன் வந்துட்டு அதை தனியாகவே காட்டினான். இந்த வந்து ஒரு போர்டே வச்சிருக்கோம், இதுக்குள்ளே தான் நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம். இவனும் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம், நாங்கள் எப்படி ஸ்லிம்மாக சொல்லியிருக்கலாம்ல. சொன்னானுங்களா? அப்படி இல்லடா, இவன் எதையுமே நேருக்கு சொன்னதில்லை, சொல்லி இருக்கலாம்ல. அவன் சொல்றதே என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சம கடுப்பு என்னன்னா, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கே அவன் பேசுனது இல்லை. இல்லை ஐஃபோன் தான் பேசல. 17ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அது ரொம்ப இவன் இருக்குன்னே சொல்லடா ஈவெண்ட்ல. கரெக்ட் தான். ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் ஒன்று இருக்குன்னே சொல்லலைங்கிறேன். இவன் என்னடானா ஐஃபோன் தானே பேசலையாம். ஐஃபோன்ல கோட்டிங் இருக்குங்கிறத சொல்லுவான், கோட்டிங் இருக்கு, சம் இம்ப்ரூவ்ட் விசிபிலிட்டி அப்படி வச்சு பிஸ்கன் பண்ணி காட்டுறானுங்க. சரியா? ஆனா சாம்சங் அப்படி ஒரு விஷயம் இருந்ததே சொல்லல. ரிவ்யூக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, என்ன
லைட் தெரியல அப்படின்னு உடனே அப்புறமா சாம்சங் ஆமாமா அதுல இருக்கு டேய் தெரியாம இருக்கு அப்படிதான் இருக்கு சாம்சங். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து எப்படி தெரியுமாங்க, பயங்கர பொட்டன்ஷியல் இருக்கும், மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது. ஆமா, மார்க்கெட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு நத்திங், இது ஒண்ணுமே இருக்காது. நேம் இஸ் நத்திங் அண்ட் ஹீ இஸ் நத்திங். பட் மார்க்கெட்டிங் பாருங்க அப்படியே போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. யூ கேன் செல் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். நத்திங் ஃபோன் 3 வேற அன்பிட்டபிள் பிரைஸ் ட்ராப்னு போட்டு வச்சிருக்கானுங்க. ஒரு 40,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா எத்தனை பேர் ஆர்வம் தெரிவிப்பாங்க. ட்ராய் கேட்டிருக்காம ஏதோ ஒரு கேள்வி, இந்த மாதிரி ஜியோவையும் ஏர்டெல்லையும் ஆமா 1 GB என்ட்ரி லெவல் பிளானே எங்க, ஏன் அதை ப்ரீபெய்ட் பிளான்ஸ்ல காணோம் சொல்லு கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்களா அவங்க. உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பிளான்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டா 2 பேரும் ஒரு பிளானை காட்டுவாங்க. அதை வாங்கினா என்ன ஆகும்னா அடுத்த 10 நிமிஷத்துல அந்த 1 GB காணாம போகும். ஆமா அந்த மாதிரி இப்போ நேக்கா அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறேன், அதான் நான் சொல்லிட்டேன்ல அன்னைக்கு ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், மங்காத்த மாதிரி தான், நீ உள்ள நான் வெளியே, சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி. இல்ல மோஸ்ட் டாமினேட்டட் நெட்வொர்க்கா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆமா ஒரு இப்போ வோடாஃபோன்லாம் டாடா பாபாய் சொல்ல வேண்டிய நேரம் விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பாப்போம் இவனுங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா ஜியோலாம் ரொம்ப கஷ்டா இருக்குங்க. இது என்னங்க உங்க வீட்டுல தானேங்க இருக்கேன், என்னங்க எவ்வளவு நேரங்க டவுன்லோட் ஆகும்? 5G தானே, 5G. ஓ காட். இப்படிதான் இருக்கு. அவனுங்க ஏதோ ஃபேக் 5G வச்சு உருட்டிட்டு இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. ஆனா போன வாரம் வந்துட்டு 5Gலேயே வாய்ஸ் கால் எல்லாத்தையும் ஜியோ வந்து அப்டேட் மூலியமா கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு 5Gலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் 5Gலேயே உங்களுக்கு கால் பண்ணாலுமே 4G ஷிஃப்ட் ஆகாத மாதிரி VoNR அது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்க டிவைஸ்ல தான் செக் பண்ணுங்க. இருந்தாலும் என்ன பண்றது, 5G உருப்படியா இருந்தா தானே அதை செக் பண்ணி விளையாடுறதுக்கு. வெதர் ஆனா சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நல்லா இருக்கு, வீடியோ வேற அன்னைக்கு எப்படி இருக்கும். ஸோ ஆக மொத்தம் அந்த 1 GB என்ட்ரி லெவலுக்கு இவனுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். BOE வந்து அட்வான்ஸ்ட் IPS LCD பேனல் ஒன்று சொல்லியிருக்காங்களா, 1500 nits பிரைட்னஸ் வரைக்கும் LCD பேனல்ல போகுது. LCD. ஸோ கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இவனுங்க LCD நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த அமலோட கர்மத்தை வச்சு போற்றி பாரு. அதாவது அமலட் வந்து யாருக்கு தேவை அப்படின்றத பார்த்து தேர்ந்து கொண்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் இப்போ அமலட் கொடுத்து கடைசியில் அதுக்கு மேல அந்த மரியாதையும் போச்சு. இப்போ எல்லாருமே அமலட் தானே வரானுங்க. 10K மேல. அப்படிங்கடா, அதுதான் நீ ப்ராப்பரா கன்சியூமர் எஜுகேட் பண்ணாம ஏமாத்தினா அப்படிதான் ஆகும். கன்சியூமர் கிட்ட நீ சொல்லணும் அமலட்ல என்னங்க அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டா டீப்பர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது தான் மேட்ரு. சரி டீப்பர் பிளாக் ஓகே, நெகட்டிவ்ஸ் என்னன்றதை யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. கண்ணை விஞ்சி போயிடும், ப்ளூ லைட் ரொம்ப அதிகமா இருக்கும், இதெல்லாம் பத்தி சொல்லவே மாட்டாங்க. கண்ணு டுமில் ஆயிடும், ஏன்னா பர்டிகுலர் ஏரியால இருந்து பிரைட்னஸ் அதிகமா வரும், அப்படியே சோர்ஸ் ஆஃப் லைட் கண்ணில் அடிக்கும் பிளிச்சுன்னு. பட் இதுவே வந்து நான் LCD பேனல் யூஸ் பண்ணும் போதெல்லாம் லோ பிரைட்னஸ் போனாலும் எனக்கு பெருசா அந்த மாதிரியான ஃபுல் பேனலும் அப்படியே ஒரு மாதிரி பூத்து போய் வெள்ளையா இருக்கும், பெருசா அது இம்பாக்ட் இருக்காது. இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை தான், கடியா தான் இருக்கு, என்ன பண்ணி தொலையா இதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான் பைத்தியக்காரன்னுவான். அப்புறம் Xiaomi 16 Pro வர பின்னாடி வந்து டிஸ்பிளே இருக்காங்க. இந்த வாட்டி குட்டி டிஸ்பிளேலாம் கிடையாது, சும்மா கலாச்சிட்டு இருக்காதீங்களா. இந்த வாட்டி பெரிய டிஸ்பிளேவாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. கேமராவை சுற்றியே டிஸ்பிளே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அதாவது இங்கே இது ஃபுல்லாகவே இந்த பிளாக்கே டிஸ்பிளே தானே. ஆமாம் ஆமாம், ஃப்ளிப்லலாம் நம்ம பார்ப்போம், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தா ஓகே பார்ப்போம். இது வந்து ஷாமியோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃப்ளிப்பு விற்காது, விற்றது ரீசைக்கிள் பண்ணதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே. இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டிஸ்பிளே. அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க, நாங்கள் ஒரு கம்பேக் கொடுக்குறோம். சரி போகோ C3 இருக்கட்டும், அடுத்த ஃபோனுக்கு வா. போகோ C3 ஆனால் 16 Pro இங்கே வராது, 16 Ultra தானே வரும். ஆமாம், ப்ரோ வந்தா உடனே அது தள்ளிடுவீங்க எல்லாரும். 16 Ultra டிஸ்பிளே வருமா? 16 Ultra டிஸ்பிளே வராது, அதுல கேமரா வைக்கவே இடம் பத்தாது. கேமராக்கே இடம் இருக்காது, டிஸ்பிளே வச்சா இங்கே தான் வைக்கணும் உனக்கு கீழே. அப்போ கீழே ஃபுல்லா வச்சிட்டாங்கன்னா யோட்டா ஃபோன் தான் நல்லா இருக்கும்ல. அதான் யோட்டா ஃபோன். இப்படி வச்சு யார் ஒருத்தர் திட்டிருக்காரு பாரு, இதையும் உனக்கு அனுப்புறேன். ஆப்பிள் வந்து லைவ் டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு பெருசா பேசினா சாம்சங்ல கடந்த சில வருடங்களாவே இருக்கு எங்கேயாவது அந்த நாய் கரெக்டா பேசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வச்சிருக்காரு. அவன் என்னடானா சாம்சங் பேபிள் ஸ்லீப் மோடே இப்பதான் கொண்டு வந்திருக்கான, அவன் ஸ்லீப் ஸ்கோர் அப்படின்னு அவன் வந்து கலாச்சிக்கிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு ஒன்ட்ட இருக்கிறது நீ முதல்ல தெரிவிச்சியாடா வெளில அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வேற இதாங்க நடந்த சோகங்கள் மற்றும் ரீல்ஸ் வந்து ஆரம்பிச்சு விட்டது. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, மேலும் மேலும் அப்டேட்ஸ் வந்து நானும் ஆண்டவரும் புஷ் பண்ணிக்கிட்டே கண்டிப்பா புஷ் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுங்க. மற்றபடி வரதும் இல்லை. ஸோ 17 சீரிஸில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லிக்விட் கிளாஸ் யூஐ பொறுத்த வரைக்கும் அந்த பெயின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் கிளாஸ் வந்து பப்ளிக் அந்த இது டெவலப்பர் பீட்டா ஒன்ல தான் இருந்தது, அது ஒரு கிளாஸே இல்லை, அதான் உண்மை. ஆமாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பில்டு பயங்கரமாக இருந்தது, ஆனால் ரீடபிலிட்டி பிரச்சனை இருந்ததுன்றது உண்மைதான். அதுதான் பார்க்க நிஜமா ரொம்ப கிளாஸ் மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் கோலராக தான் இருக்கு. அது வந்து எக்ஸாக்டான கிளாஸ் டெலிவரியை ஃபீல் பண்ணிச்சு. இப்போ வந்துட்டு ஏதோ தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு, கிளாஸ் மட்டும் மிஸ் ஆகும், கொஞ்சம் கஷ்டம் தான்.
அவன் என்ன பண்றது, ஜிபி எல்லாம் அதிகமா ரெண்டரை ஆகிட்டு இருக்கோம், ஃபோன் என்னத்துக்கு வருது வெடிச்சுக்க போறதுக்கா. ஓ ஆனா பாப்பா 17ல மேபி, ஆனா ஃபுல்லா உங்களுக்கு 17ல என்ன iOS 17லயா? 26 தான் கம்ப்ளீட் இது ஸ்டேபிள். 15ஆம் தேதியில இருந்து அப்டேட்ரா. இன்னைக்கு என்ன டேட்டு? 13, 14 வீடியோ லைவ் ஆயிருக்கும் போது அப்டேட் யூஎஸ் டைமுக்கு 15 வரும்போது வந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அன்னைக்கு அப்ப நைட்ல 17 வந்து கையில எடுக்கும் போதே உங்களுக்கு ஸ்டேபிள் iOS 26. இப்போ மத்தவங்களுக்கும் 15ஆம் தேதியில இருந்து ஸ்டேபிள். ஓகே. அப்ப எல்லாருக்கும் வந்துரும். 12 சீரிஸ் சரிமா? ஆமா 12 தானே? 11 வரையும் இருக்கா? ஆனா பிரச்சனையா தான் 12 அன்னைக்கு காமிச்சாங்க கிருஷ்ணா ப்ரோட்ட. அவர் 15+ யூஸ் பண்றாரு. ஓகே. என்ன ப்ரோ திணறுது அப்படின்னு. ப்ரோ திணறதானே ப்ரோ செய்யும். அவர் இத்தனைக்கும் ஐபோன் தான் வித்திட்டு இருக்காரு டெட்ரோல. ஆமா. அவரே ஏதோ சொன்னாரு, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டாங்க போல ப்ரோ அப்படின்னாரு. இல்ல ப்ரோ அவங்க ஓவரா போல, மக்கள் தான் ஓவரா எதிர்பார்க்கறாங்க. எப்போ பாரு என் வீட்டுக்குள்ள நான் இது வைக்கணும் அது வைக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பேனா. சரிங்க உங்க வீடு எதுன்னு பார்த்தா 10க்கு 10 ஒரு ரூம் மட்டும் இருக்குமா. எல்லாத்தையும் உள்ள வச்சு நான் வெளில பண்ணிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் உள்ள வச்சா மட்டும் என்ன கேரேஜா என்ன ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்க வச்சா எப்படி நான் யூஸ் பண்றது? ஸோ இந்த மாதிரியான ஒரு அது வந்து மனுஷனுக்கு வந்து போதும்னு சொல்ல வரல. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்ட் தான். அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிட்டா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஆப்பிளுக்கும் அந்த இக்கட்டான நிலைமையில தான் மாட்டிக்கிட்டான். அவன் வந்து ஒரு டைம் வந்து வெறும்னே அப்டேட் கொடுத்து பழக்கி விட்டான். இப்போ அவன் ஃபீச்சரையும் சேர்த்து கொடுக்கணும் போது அவனுக்கும் டவுசர் கிளியுது, கொடுக்க முடியல. எப்படி ஒர்க் ஆகும்? இது மாதிரி நிறைய இடத்துல போய் மாட்டிட்டு முடிக்கும் போது தான் பிரச்சனை தெரிய வருது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்டேட் கொடுக்கும்போது ஓரளவுக்கு ஃபீச்சரையும் சேர்த்து கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தா நிஜமாவே சாம்சங் தான் அந்த லிஸ்ட்ல இருந்தான். இப்ப அவனும் வந்து ஏங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் பொழப்பு ஓட்டுறேன் போது அவனும் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். திணறி நிறைய கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னங்க அவன் கொடுக்க? ஏன்னா எனக்கு S10 சீரிஸ்க்கு அப்டேட்ஸ்லாம் வரும்போது S10 சீரிஸ்க்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமா இருந்தது. எவ்வளோ பழைய மாடல், ஆனால் S10 வந்து பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சாம்சங் மிஸ் பண்றதை பச்சையா பார்க்க முடியுது. ஆனா அவங்களுக்கும் என்ன இக்கட்டான நிலைமைனா இதுதான். S25 அல்ட்ராவோட யூஎஸ்பி என்னன்னு கேட்டா, ஐயோ ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் தூக்கில வச்சிருக்கேன், ப்ளூடூத்தை காணும், அது இதுன்னு அப்படிதான் இருக்கும். அப்போ எதாவது டிஃபரன்ஸா காட்டுறது. அப்போ எதாவது சொல்லி தான் ஆகணும். இன்னும் பெட்டரான ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங், இன்னும் நல்ல டிஸ்பிளே, அப்படி ஏதாவது சொல்லணும். அடுத்து வந்து சாஃப்ட்வேர் லெவலில் அப்போ இதுக்கு ஏதாவது யூனிக் ஃபீச்சர் கொடுத்து தொலையணும். சரி அப்படியே கொடுத்து ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா உடனே என்ன வந்துடும்னா S24 அல்ட்ரா யூசர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட நான் 1.25 லட்ச ரூபாய் கொடுத்து 12 மாசம் யூஸ் பண்ணா நான் பழைய யூசர் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அங்கே மாட்டிப்பான். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கும் பதில் சொல்லும் போது S21 அல்ட்ரா எழுந்து நிற்பான். அப்போ எனக்கு கிடையாதா அப்படின்னு வருவான். ஏய் உங்க எல்லாருக்கும் கொடுக்கறது பிரச்சனை இல்லடா, ஸ்லோவாயிடும் பரவாயில்லையா அப்படின்னா ஸ்லோலாம் ஆகக்கூடாது. அது எப்படி நீ அப்போ ஃபோனை ஸ்லோ பண்ற? நீ அப்டேட் விட்டு ஃபோனை ஸ்லோ பண்ண வச்சு அடுத்த ஃபோனை என்ன வாங்க வைக்கிற? இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல 23 அல்ட்ரா வரையும் அப்டேட் கொடுக்கறது கூட பரவாயில்ல. 21, 22 அல்ட்ராக்கெல்லாம் அப்டேட் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபோன் முடிஞ்சு கதை செத்துரும். அது ஏன்னா அது வந்த ஸ்டேபிளோட வந்தப்பயே S21 அல்ட்ராக்கு 1 7 வந்துருச்சு, அவ்வளவுதான். 8 வராது. ஸோ இதுதான் வருவான் 22 அல்ட்ராக்கு வருவான். ஆனால் 22 அல்ட்ரா யூஸ் பண்றீங்களா? நிறைய பேர் போட்டு தள்ளிருப்பாங்க. அதெல்லாம் வச்சிருக்காங்க, குழந்தைகிட்டு தான் இருக்காங்க. இல்ல எனக்கு இதுதான் இந்த ஒண்ணுதான் இடிக்குது மனசு. அதே மாதிரி இங்க பார்த்தல இது ஆன்டி ரிஃப்ளெக்டிவ்க்கு காட்டியிருந்தாங்க. ஆனா இன்னும் சும்மா அங்க ஷோ ஃப்ளோர்லேருந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இல்ல என்னன்னா அவுட்டோர்ல போனாலும் தெரியும். ஏன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல. சாம்சங் தான் பயங்கரமா பண்ணிருக்கான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. சாம்சங் பயங்கரமா பண்ணிருக்கான் இது. ஏன்னா சாம்சங் பயங்கரமா பண்ணிருக்கான்னு ஒரு பக்கம் சொன்னா, சாம்சங்க்கு அது பேக் ஃபயர் ஆச்சு. டிஸ்பிளேயோட கலர் காலிபிரேஷன்ல இருந்து பிரைட்னஸ் வரைக்கும் எல்லாமே அடிவாங்க மாதிரி இருந்துச்சு. அப்படிதானே இருந்துச்சு. கஷ்டப்பட்டு அப்புறமா என்னென்னமோ பண்ணி டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் கம்மியா இருக்கு, கலர் பாப் அவுட் ஆகல அப்படின்ட்டு சேச்சுரேஷன்லாம் அவன் மேனுவலா கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கிராச்சஸ் அந்த இடத்துல தேய்ச்சி அந்த இடத்துல எனாமல் போறது அந்த பிரச்சனையும் வந்துச்சு. ஒன் பிளஸ்ல பாத்தீங்களா அல்ட்ரா ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டான் 265 ஹெர்ட்ஸ். அப்படியா? நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் ஜெனரேஷன். நான் தான் சொன்னேன் அவங்க கேமிங் போன்ல. ஆமா கேம் இங்க கார் இங்க பிச்சுக்கிட்டு போவோம், இங்க புல்லட் இங்க புடுங்கிட்டு போவோம். இப்படி பண்ணி ரொம்ப ரியாலிட்டிக்கலா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாரு 17 இல்ல இதான் Nexus 6P இல்ல. அப்போ this is where Android peaked ன்னு போட்டிருக்காங்க. அது ஆனா ஒத்துக்க முடியுமானா இல்லன்னு நான். எல்லாருமே இப்போ இது வந்து சும்மா ஒரு கிளிக். இது வந்து எப்படின்னா எல்லாரையுமே இப்போ சிம்பிள்ரா this is where Android peaked நான் சொல்லும்போது இந்த ட்வீட்டை பார்க்க வர நிறைய 15-16 வயசு பசங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு எப்படி இருந்துன்னு தெரியாது. இதை பார்த்துட்டே அவங்கலாம் வந்து இப்படி ஆண்ட்ராய்டில் ஃபோன் இருந்ததான்னு கேட்பாங்க. ஏன்னா இதுவே பழசு. இது வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பேக்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தாலே தெரியுது. அதான் இதுவே 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்போ யோசிச்சு பாரு. இப்போ 16 வயசு பையன், அப்போ 5 வயசு, அவனுக்கு என்ன தெரியும்? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அதனால தான் ட்ரிகர் ஆகுன்றேன். இப்போ பிபாம நான் குறைப்ப சொல்ல, பிபாம்னு ஒரு சேனல் இருக்குங்க. அவங்க ட்விட்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இங்கே தாங்க ஆண்ட்ராய்ட் பீக் ஆச்சு அப்படின்னு Nexus 6P போட்டிருக்காங்க.
தெரியுமா உனக்கு ஆண்ட்ராய்டு அங்கே தான் பீக் ஆச்சா, ஆண்ட்ராய்டு அதுக்கு முன்னாடி எங்கே பீக் ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வெறி வரும். காரணம் என்னன்னா, இப்போ அது என்னோட டேக்கு, நான் சொல்றது வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ஏன் என்னோட டேக் அப்படின்னா, நான் அப்போ வந்து ஜென்ரல் கன்சியூமர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கும் போது அவங்க என்னென்னலாம், அது ஒரு எந்தூசியாஸ்ட்டை மீட் பண்ணாலும் சரி, ஜென்ரல் கன்சியூமரை மீட் பண்ணாலும் சரி, அவங்க யூஸ் பண்ண டிவைஸ்ல எல்லாம் எந்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு அதிகமாக இருந்தது எனக்கு தெரியும். ஜிஞ்சர் பிரெட்டா? ஆமா, அது சீரியஸா பீக்ல இருந்தது. ஜிஞ்சர் பிரெட் ரொம்ப பீக்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஜெல்லி பீன் பீக்ல இருந்தது. ஜெல்லி பீன், இந்த ரெண்டுமே வந்து கிட்கேட் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா 4.4.4 4.4.2 அது ஒரு வேல்யூ மட்டும் ஏறும். 4.4 அதான் சரியா. அது வந்து 4.4.1 2 3 4 அதான் அது ஒரு பீக். 4.4 தான் பீக் கிட்கேட். ஆனா ஜெல்லி பீன் என்ன ஆயிடுச்சுன்னா 4.1 ஜெல்லி பீன், 4.2 ஜெல்லி பீன், 4.3 ஜெல்லி பீன் அப்படிதான் இருந்தது. அது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஷாக்கை கொடுத்து, ஏன்னா என்னடா இது நீ நம்பரை மாத்திர பாயிண்ட்ல மாத்திர. அப்புறம் கேட்டா 4.4 கொண்டு வந்துட்டு கிட்கேட்டுங்கிற, யாரும் போல போறான் 4ன்னு ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சொன்னா 4.1ன்னா ஜெல்லி பீனுங்கிற வேற ஓஎஸ்ங்கிற, கொஞ்சம் கோளாறான வந்தான் போல. அப்படிதான் இருக்கும் நீ யோசிச்சு பார்த்தனா. அப்போ ஆண்ட்ராய்டு வந்து இப்போ இதனாலதான் ஆண்ட்ராய்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா iOS பார்த்தனா 10னா 10, 11னா 11, 12னா 12 இருந்துட்டு இருந்தது. இப்பதான் திடீர்னு அவனும் 26 ஜம்ப் அடிச்சிட்டான். பட் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா ஆண்ட்ராய்டு நடுவில், அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். 2.3னா ஜிஞ்சர் பிரெட்னுவான், 2.2 போனா 4 என்னடா 2ன்ற 2 பாயிண்ட். அப்போ அந்த இது மாதிரிதான் இருக்கும். அந்த A1ல வரும் தெரியுமா, கல்லு லவ் அப்படின்னு வர, ஒண்ணுமே புரியலப்பா. அதேதான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆண்ட்ராய்டுல வந்து நேமிங் வந்து ரொம்ப குழப்பிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா 5ன்னு சொல்லிட்டு லாலிபாப் வந்து 6 மார்ஷ்மெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 5 6 7 8 9 நகட்டு அப்படியே போறேன். என்னது 10 தான் ஆண்ட்ராய்டு 10ன்னு விட்டுட்டாங்க. 9 வந்து பை, ஆமா 10 வந்து 10 உள்ள ஆனா போனா இருக்கும். அவனுங்க இதெல்லாம் கியூபிளன் ஏனோ கியூ சம்திங் ஒரு பேர் இருக்கு, கியூபிளன் பை ஏதோ ஒன்னு பேர் இருக்கு. அந்த கியூல வரும் அதோட நேம். அதுக்கப்புறமா இருக்கு இன்டர்னலா அந்த பேர் இருக்கு. ஆண்ட்ராய்டு அதாவது கூகுளோட ஆபீஸ் போனா அந்த பேர் தெரியும் நமக்கு. இன்டர்னலா இருக்கு, வெளியில சொல்றது இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அந்த ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிட்டா இருந்தாலே அங்க அந்த ஜெல்லி பீன் வரும், ஜிஞ்சர் பிரெட் வரும். அதுக்கப்புறம் 10ல இருந்து 10 அப்படியே இருக்கும். அந்த 10 பிடிச்சி இழுத்தா சுத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ன ஹைலைட்னா கிட்கேட் வரும்போதெல்லாம் மளிகை கடைக்கெல்லாம் நான் போனேன்னா ஆண்ட்ராய்டு இமேஜோட கிட்கேட் இருக்கும். ஓகே ஓகே. கிட்கேட் பொம்மை, ஆண்ட்ராய்டு பொம்மை, கிட்கேட் ரேப்பர் மேல இருக்கும். அந்த ரேப்பர் மேல பச்சை கலர் ஆண்ட்ராய்டு இருக்கும். என்னடானா ஆண்ட்ராய்டு கிட்கேட், அதனால ஊருக்குள்ள கிட்கேட் ஃபுல்லா ஆண்ட்ராய்டு இமேஜ் தான் போட்டுருக்கும். ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங் சொல்லலாம். இப்போ கூட ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். எங்கேயோ மலேசியாலயும் எங்கேயோ வந்து ஆப்பிள் அவங்களோட ஸ்டோரை திறக்கும் போது மொத்த பில்டிங்லயும் எங்கேயுமே வேற எந்த பிராண்டோட ஆடோ இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன். எல்லா ஆடையும் இது ரூல்ஸ் போட்டு காசு கொடுத்து அமுக்கி அந்த பில்டிங் ஃபுல்லாவே ஆப்பிள் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி ஓபன் பண்றதுனால. ஆனா அந்த பில்டிங்கு கீழே சப்வே ஸ்டேஷன் இருக்கான், ட்ரெயின் வந்து போறதுக்கு. அந்த ஸ்டேஷன் வந்து பில்டிங் கண்ட்ரோலுக்கு வராது இல்ல, அது ஃபுல்லா காசு கொடுத்து வாங்கி சாம்சங் ஒரு இடம் விடாம சாம்சங் நோட்டி வச்சிட்டான். இப்ப அந்த பில்டிங்க்கு வரணும்னாலே சப்வே வழியா வரணுமா. எங்க வந்தாலும் சாம்சங்னு பார்த்துட்டு உள்ள ஆப்பிள் வந்து பார்ப்பாங்களாம். அவன் வந்து ஃபோல்டுங்கிறான், ஃபிளிப்புங்கிறான், ட்ரெயின்ல போகுது, ட்ரெயின் மேலே எரியுது, எல்லாருமே பார்த்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க பார்த்தா எதுவுமே ஃபோல்ட் ஆகாது. மறுபடியும் வெளில போகும்போது அதை பார்த்துட்டு தான் போகணும், அதை பார்த்துட்டு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சில ரேங்க் செமையா இருக்கும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இவ்வளவு பண்ண தெரிஞ்ச செவ்வாழைக்கு ஈவெண்ட்ல பிரசன்ட் பண்ண தெரியாது. அதை மட்டும் கொஞ்சம் லேட்டா கொட்ட விட்டுருவோம். அங்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனுவல் எக்ஸாம்ல மட்டும் லேசா அப்படி இது பண்ணிடுவோம், ஷேக் பண்ணிடுவோம். 60% குவார்டர்ல இல்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் சார், அப்புறம் ஹாஃப் அலி வரும், மெரிட் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஆனுவல்ல தான் ஃபெயில் ஆயிடுறேன், ஏனே தெரியல அப்படி இருக்கு. இப்படிதான் சாம்சங். சரிங்க, ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன். வேற சில இன்ஃபர்மேஷன் அண்ட் தகவல்களோட அடுத்த பதிவில் சந்திப்பதற்கும் சிவபரணி சிவா சார் பார்க்கலாம். பாய்.